இன்றைய முக்கிய செய்திகள். நான் உங்கள் முட்டை மூக்கு முருகேசு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கிளவியை போட்டு தள்ளிங்கன்னா உங்களுக்கு பரிசு பணம் கவர்மெண்ட் சார்பாக 7,00,000. என்னது, நான் கண்டதெல்லாம் கனவா இல்லை உண்மையானே தெரியலையே. ஏங்க என்னங்க அந்த முட்டை போண்ட முருகேசு சொல்கிறான் ஏதோ இந்த கிளவியை போட்டு தள்ளினா பரிசு பணம் 7,00,000ஆவே. டை, நான் 100 கொடுத்தாலே அந்த கிளவியை போட்டு தள்ளிடுவேன். இதில் வேறு நீங்கள் 7,00,000 தரீங்களா? சூப்பர்ரா சூப்பரு. இந்த கிளவியை இன்றைக்கி போயிட்டு கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நான் வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம மெம்பரில் நீங்களும் ஒரு ஆளாக சேர்ந்துடுங்க கைஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளவியை போய் போட்டு தள்ளுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடுவோம். இருங்க போயிடுவோம். ஏங்க வந்தாச்சு. ஏங்க ஒரு சின்ன தகவல் ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க. என்னதுன்னா, இந்த கிளவியை போட்டு தள்ளலான்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த கிளவி நம்மளை அடித்து படுக்க போட்டுருச்சுங்க. ஒன்றுமே பண்ண முடியலங்க, பயமாக இருக்குங்க வீடு வேறு. ஓகே இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு கிளவியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் இங்கே தூக்கி போடுவோம். அவளை தாங்க போட்டுருவோங்க. ஏங்க கிளவி வந்துருச்சுங்க. ஏங்க ஐயோயோ போச்சு, ஓடிடுவோம் நம்ம. இங்கே இருக்கவே தேவையில்ல கிளவி ஏண்டா. ஓகே இருங்க, இங்கே எதனா இருக்கா பார்த்துருவோம். என்னடா இது வாய்ஸு, எரிஞ்சு போன கட்டை மாதிரி இருக்குது குரல். ஆமாம், வாழை பிடிச்சி இழுத்தா எப்படி கற்றுமோ அப்படி இருக்குது இந்த வாய்ஸு. ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கீழே போயிடுவோம். இந்த கிளவி எதுக்கு நம்ம பாட்டெலாம் பாடுதுன்னு தெரியல. ஓகேங்க, ஏங்க கிளவி வந்துருச்சுங்க. வெப்பன் கீ எடுத்துகிட்டு இப்போ இதை எடுக்கலான்னு பார்த்தா கிளவி நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக வருதுங்க. என்னது கருமச்சி உன் மண்டையில் ஆயில் மசாஜா? அட கிளவியே, உனக்கு இந்த வயசில் ஆயில் மசாஜ் வேறு கேட்குதா? உன் மண்டையை பார்த்தாலே நல்லா வடை சட்டியை போட்டு வறுத்த மாதிரி இருக்குது. அட கிளவியே, இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே பேசுவேன். உன் மண்டை ஒரு கருகி போன வடை சட்டி என்னையே அடிச்சிட்ட. உன்னை போட்டு தள்ளாமல் விட மாட்டேன். நீ கிளவியே மண்டையை பாருங்களா, மண்டையை நல்லா தாஜ்மஹால் மார்பிள் மாதிரி சும்மா ஷைனிங்காக இருக்குது. ஒரு முடியல. இந்த அம்மா இந்த வயசில் முடி வளர்த்து ஹேர் மசாஜ் பண்ண போகிறாங்களாம். ஆயில் மசாஜ் பண்ண போகிறாங்களாம். அது வேறு வாயில் நுழைய மாட்டேங்குது. இருங்க, நம்ம இந்த சைடு அப்படியே எங்கேயோ போய் பார்ப்போம். இந்த கிளவி வரத்துக்குள்ளே இந்த வீட்டை விட்டு எப்படியா நம்ம தப்பிக்கணுங்க. ஐயோயோ, கிளவி வேறு வந்துருமான்னு பயமாக இருக்கே. வருமா? ஏங்க வந்துருச்சுங்க கிளவி. அப்போ கிளவின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவாங்க கிளவி? என்னது ஃபாரின் பியூட்டியா? அட கிளவி, உன் வாயை பார்த்தாலே யாரும் சோறு தண்ணி சாப்பிட மாட்டாங்க. அப்படி வச்சுருக்கிற வாயை நல்லா பார்க்கலாம் போட்டு வீடு ஃபுல்லாக அங்கங்கே புளிச்சுன்னு வேறு துப்பி வேறு வச்சுருக்கிற. இவங்க ஃபாரின் பியூட்டியா? ஓகேங்க, இப்போ நம்ம கிளவிக்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம இந்த வீட்டில் எதனா இருக்கான்னு ஃபஸ்ட்டு தேடுவோம். கிளவி வேறு தரத்திக்கிட்டே வருதுங்க. சீக்கிரம் ஓடுறா. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கிளவி மண்டையில் நீ கன்ஃபார்ம் வாங்க போகுது. மண்டையில் வாயில் கரெக்டாக அந்த பொக்க வாயிலே போட்டு குத்துறா. இருங்க, வருதா கிளவி? எங்கே இருக்குன்னு தெரியல. பார்ப்போம் எங்கே இருக்குது கிளவி. எங்கே கிளவி இருக்க? ஃபாரின் பியூட்டி. என்னங்க இது ஃபாரின் பியூட்டின்னு சொன்னால் வந்துருமான்னு பார்த்தா அப்பயும் சுட்டாலும் வர மாட்டேங்குது. ஓகே இருங்க, அப்படியே கூப்பிடுவோம். இந்த அம்மா பெரிய ஃபாரின் பியூட்டி. எங்க கிளவி வந்துருச்சுங்க. இருங்க, போட் வாயிலே சொல்கிறா, பொக்க வாயிலே சொல்கிறா. போட் இருங்க, கரெக்டாக வாயில் வா இந்தா வாங்கிக்கோ. ஏய் அங்கே பாருங்க, வாயிலே வாங்குச்சு கிளவி. போய் கிளவி அப்படி. இந்த அம்மா ஃபாரின் பியூட்டியா? மண்டையில் பார்த்தா 7 அடியில் சொட்டை விழுந்து கிடக்குது, பள்ளம் விழுந்து கிடக்குது. இவங்க ஃபாரின் பியூட்டியா? அட கிளவி தள்ளிப்போ, அந்த ஊசி எடுக்கணும் நான். கீழே தள்ளி விட்ற கிளவியா? கீழே தள்ளி விடு. போ தள்ளு போ உழு. என்னடா உழ மாட்டேங்குது கிளவி? போ டேய். அட கிளவி, என்ன உழுக மாட்டுற? தள்ளி போய் உழு. என்னங்க இந்த கிளவி? போ அவளை தான். அங்கே பாருங்க, சும்மா ஸ்வைன்னு பறந்து போய் கீழே விழுந்துருச்சு. நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த சைடில் ஒரு இது இருக்கும்ல, அதை போய் ஓப்பன் பண்ணுவோம். கீழே இருக்குமே ஒரு ரூமு, அந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணுவோம். இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்து இங்கே போட்டு வச்சுருவோங்க.
அப்புறம் கிளவி வந்து பார்த்துச்சுன்னா எங்கேயோ எதுனா ஐயோ இது வேறு நான் ஷூட் பண்ணிவிட்டேன். ஓகே இருங்க, இதை எடுத்து கீழே அந்த சைடு போட்டுருவோமா? ஐயோ இந்த கிராஸ் போ இருந்தால் தான் எடுக்க முடியுமா இதை? சரி அப்போ அதை அப்புறமா வந்து எடுத்துப்போம். இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஒரு இடம் இருக்கலாம், அந்த இடத்த முதல்ல ஓப்பன் பண்ணிவிடுவோங்க. ஓகே போடா. இந்த கிளவி எந்திரிக்கிறதுக்குள்ளே 2 நிமிஷம் தான் டைமிங்கு. சீக்கிரமாக போயிட்டு அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி புஜக்கே அவ்வளோதாங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் கார் கீ ஓகே, ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன். காரில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எதனா நல்ல பொருளாக இருந்தால் நல்லா இருக்குங்க. கார் கீழே இந்த சைடு தான் காரா? நான் வேறு மேலே போகிறேன். அட கிளவி, அந்த காரில் தான் நீ எதனா நல்ல பொருளாக வச்சுருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ இப்படி சொல்கிற. சொன்ன மாதிரியே பறவையோட ஃபுட்டு வச்சுருக்க. எனக்கு தெரியாதா கிளவி உன்னை பற்றி? யாரு அந்த மொட்டையை நான் கிஃப்ட் பண்ணா? அதனால தான் அந்த கார் அந்த மொட்டை மாதிரியே நல்லா துரு பிடிச்சி போய் கிடக்குதா? இதெல்லாம் ஒரு காரு, இதில் வேறு அந்த மொட்டையை உனக்கு கிஃப்ட் பண்ணானா உனக்கு? சரிங்க, இப்போ அந்த கிளவி பேச்சு கேட்காம நம்ம கீழே போயிட்டு அந்த பறவைக்கு சோறு போட்டு என்ன தான் அந்த பறவை வச்சுருக்குன்னு பார்ப்போம். இருங்க, அப்படியே குனிடா தம்பி. அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே உள்ளே போவோம். கன்ஃபார்ம் இந்த எஸ்கேப்பை இன்றைக்கி முடிச்சே ஆகணும். இருங்க ஒரு நிமிஷம், அது உள்ளே இங்கே என்ன இருக்குது? என்னது இது? ஏதோ ரெட் கலரில் இருக்குது, என்னதுன்னு தெரியல. அது காக்வீலா மட்டும் இருக்கக்கூடாது. காக்வீல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ கீ மாதிரி இருக்குங்க, சாவின்னு நினைக்கிறேன். கேஸ்லினா கேஸ்லின் வச்சு என்னடா பண்ண போகிறேன்? கார் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளும் கொடுக்குறீங்க. இதை போடுங்க. மாஸ்டர் கீ வேறு லெவலு. மாஸ்டர் கீ எடுத்தாச்சு நம்ம. ஓகே அப்படியே அந்த சைடில் போவோம். ஓகேங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே போவோம். கீழே எதனா இருக்கா? இங்கே இங்கேயுமே ஒன்றுமே இல்லைங்க. இருங்க, இது மாஸ்டர் கீ வச்சு இதுக்கு சேஃப் கீ தேவையா? ஓகே மாஸ்டர் கீ வந்து டோருக்கு போடணுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், டோருக்கு தான் போடணும் மாஸ்டர் கீ. இருங்க, கிளவி வேற வருதான்னு ஒரு 8 பார்த்துப்போம். என்னடா இது சவுண்டு? யாரோ பாத்ரூமில் ஆகி போக முடியாமல் முக்கிற மாதிரியே கேட்குது. என்னடா சவுண்டு இது? கருமம் கிளவியோட சவுண்டா இது? ஓகேங்க, எட்டி பார்ப்போம் கிளவி வருதான்னு. கிளவி ஆயா எங்கங்க என்னோட செல்ல கிளவி காணோம். அந்த கிளவி வந்து நான் மொட்டையில் சொல்லலாம். வந்துருச்சு பாருங்க கிளவி. செல்ல ஆயா வாயா ஆகட்டு. அங்கே பாரு, ஆயா வாயாலே வாங்கிச்சு. ஐயோ வாய் வேறு வளருது. ஆயா வாயிலே வாங்கிருச்சு. ஓகேங்க, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போட்டு வைப்போம். ஓகே, மாஸ்டர் கீ ஃபஸ்ட்டு எடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுப்போங்க. இது உள்ள எதனா இருக்கா? போடுங்க கட்டிங் பிளேடு அங்கே. அதுக்கப்புறம் அந்த நம்பரையும் நம்ம நோட் பண்ணிக்கணுங்க. ஏன்னா இது மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம கிளவிலாம் அசால்ட்டு மேட்ரு. கீழே ஒரு டேஞ்சர் கிளவி இருக்குதுங்க. அது தாங்க ரொம்ப டேஞ்சரு. அந்த கிளவி நினச்சாலே இப்போயே லைட்டாக ஜர்க்கு வேறு விடுது எனக்கு. ஓகே, இதை கட் பண்ணிட்டாச்சு. இது 2த்தையும் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம போயிட்டு வேறு எதனா பேட்லாக் கீ, ஹேமரு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் தேவை. அதை மட்டும் நம்ம எடுக்கணுங்க. அவ்வளோதான், முக்காசி பொருள் நம்ம எடுத்தாச்சு டோர் எஸ்கேப்புக்கு. நம்ம கிச்சனை இன்னும் செக்கே பண்ணல. இந்த கிளவிக்குள்ளே வீட்டில் கிச்சனில் தான் மெயினாக எதனா பொருள் இருக்கும். என்னங்க கிச்சனுக்குள்ளே எதுவுமே இல்லை. அட கிளவி, அப்பயே நினச்சேன் கிச்சனுக்குள்ளே போகையில் என்னடா ஒரு ஸ்மெல்லு கருமம் தீஞ்சு போன நாற்ற மாதிரி அடிக்குதுன்னு. இதை தாத்தாக்கும் கொடுத்து கொல்ல பார்க்குறியா கிளவி? ஓகேங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிட்டு இந்த ஒன்று இது இருக்கும், அதை வந்து இங்கேருந்து ஷூட் பண்ணிவிடுவோம். நம்ம உள்ளே என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த ஃப்ரீஸு ட்ராப் வந்து இருக்குது கன்ஃபார்மு. ஓகேங்க, இது என்ன கீ? இது கீ மாதிரியே இருக்குது ஏதோ. என்ன அடா பாவிங்களா, என்னடா இது? போய் இதை போய் கொடுத்துருக்கீங்க காக்வீல. இது எனக்கு தேவையே இல்லைங்க, அது வேஸ்ட்டுங்க அந்த காக்வீலு. ஓகே, இங்கே அப்படியே இருங்க, அந்த பறவையை சுட்டு பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. அம்மா என்னதுங்க இது? மூக்கில் வந்து கொத்திட்டு போதே. ஐயோ இது எடுக்கவும் முடியாது. எடுத்தோம்னா கொத்தி போடுறதுக்கு காக்கா. ஓகேங்க, ஷார்ட் கன்னோட ஒரு பார்ட் வேறு இங்கே கிடக்குங்க. இது எடுத்துகிட்டு போய் எங்கேயா ஒரு சேஃபான இடத்துல போட்டு வைப்போம். ஓகேங்க, அப்படியே கீழே போவோம். கிளவி இருக்கா? டேஞ்சர் கிளவி, சொட்டை கிளவி, சூப்பர் கிளவி, சூறப்புலி கிளவி எங்கே இருக்குன்னு தெரியல இந்த கிளவி.
ஏங்க என்னங்க இது சத்தம்? கிளவி நீ என்னை அடித்து கொல்ல கூட செஞ்சிரு, ஆனால் பாட்டு மட்டும் பாடாத கிளவி, ப்ளீஸ் கிளவி, பயமாக இருக்குது கிளவியே. ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே மேலே போயிட்டு இந்த மொட்டை தாத்தா பொம்மையும் தள்ளி விட்ருவோம். இந்த பொம்மையை பார்க்கையில எல்லாம் எனக்கு இந்த கிராண்ட் பாவோட ஃபீலு. ஓகே ஏங்க என்னங்க இது உள்ளே போக மாட்டேங்குது? ஐயோ கிளவி வேறு வருமே. நான் அதை வந்து உள்ளே போட்டோம்னா கிளவி அந்த டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க பொருள் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். எங்க போச்சுங்க, அப்போ எதையுமே எடுக்க முடியாது. இருங்க, இப்போ அந்த சாக்கில் ஓடிடுவோம். அவ்வளோதாங்க, ஓடுறா கிளவி வரப்போகுது. அவ்வளோதாங்க வருதுங்க. அங்கே பாருங்கள் மொட்டையை பாருங்கள், மொட்டையை தாங்க ஹைலைட்டு. எப்பா கிளவிய ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கு போடுவ? ஒரு நாளைக்கு வெறும் 200 பாக்கு தான் தம்பி போடுவேன். 200 பாக்கா? அட கருமமே. ஏங்க இந்த கிளவி ஒரு நாளைக்கு 200 பாக்கு போடுமாங்க? என்ன கருமண்டா, அதனால தான் உன் வாய்க்கு பக்கத்தில் வரையிலே நாத்தடிக்குது. ஓகேங்க இருங்க, இப்போ நம்ம இந்த ஃப்ரெஞ்சு வேறு இங்கே தான் இருக்குது. ஓகே புக்கும் இங்கே தாங்க இருக்குது. அந்த ஏஞ்சலினா கிளவியை வேறு இப்போ ஓப்பன் பண்ணி விட்ருவோமா நம்ம? ஐயோயோ, முதல்ல இந்த கிளவிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதே பெரிய பாடாக இருக்கே. சொட்டை அந்த சைடு போய் வேறு எதனா பொருளை தான் இடம். ஓகே, இந்த சொட்டையை வந்து எதனா ஒன்று பண்ணலான்னு நினச்சா பண்ண முடியல. ஆமாங்க, இதுக்கு பேட்லாக் கீ வேணுங்க நம்மளுக்கு. ஓகே இருங்க. ஐயோ அம்மா, அட கிளவி, என்ன கிளவி நீ பயங்கரமாக சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த அம்மா. அப்பவே சொன்னால கேசரி எடுத்து திங்காதானே, கேசரி எடுத்து தின்னா உனக்கு நிலைமை இதுதான். அட கிளவி கரும, உன் கேசரி யார் கிளவி எடுத்து தின்னுவா? அப்பயே நினச்சேன் கீழே ஒரு பெருச்சாளி செத்து கிடக்கையிலே நினச்சேன் இந்த கேசரியை தின்னுட்டு தான் அது செத்து கிடக்குதுன்னு. இதில் வேறு இது தெரியாமல் அந்த கிளவி வந்து எண்ணெய் போட்டு அடிக்குதுங்க. இந்த வீட்டை விட்டு தப்பிப்போம், நம்ம வேறு நொண்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்க, அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். இந்த கிளவி வேறு நம்மளை வந்து இந்த நம்பரை வேறு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக நம்பர் வந்து 1ங்க, 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1 நம்பர் வந்து 1, கிளவி மூக்கில் புண்ணு. ஓகேங்க, இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல எதனா இருக்கா? இங்கே இது ஃப்ரெஞ்சு வேறு இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிணத்துல போட்டு சொயின் 4 சுற்ற மட்டும் சுற்றி என்ன வருதுன்னு பார்த்துருவோம். ஓகேங்க, உள்ளே போயிடுவோம். டே நல்ல பொருளாக எதனா கொடுங்கடா, தயவு செஞ்சு. எனக்கு இந்த காரு சம்மந்தப்பட்டமான பொருள் மட்டும் எதுவுமே வரக்கூடாது. ஓகே இருங்க, இப்படி நின்றுக்கிட்டு சுற்றுவோம். ஏன்னா இந்த கிளவி எப்போ வேணாலும் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகே, போட்டு சுற்றுறா சுற்று. ஏலேலோ ஐலஸா, இழுத்து புடி ஐலஸா. வந்துருச்சுங்க, என்ன பொருள்னு தெரியலையே. ஓகேங்க, ஹேமருங்க. இது எடுத்துகிட்டு போய் அந்த 2 ரூமையும் நம்மளே உடைக்கலாம். உடச்சி போய் இருங்க, இதுக்கு ப்ளே ஹவுஸ் கீ தேவை தானே? ஆமாங்க, ப்ளே ஹவுஸ் கீ தான் தேவை. இருங்க, இந்த வழியில் போகலாமா? ஏங்க இப்படி போக தேவையில்லைங்க, ஏன்னா கிளவி எப்போ வேணாலும் இந்த இடத்துல இருந்து சர்ப்ரைஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கீழேயே போவோம். ஓகே, இந்த இடத்துல எதுனா இருக்கா? ஐயோ தெரியாமல் சுற்றியில் வேறு கீழே போட்டேன், எடுத்துப்போம். ஓகேங்க, அப்படியே கீழே போவோம். ஐயோ என்னடா இது, டச்சு வேறு கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளமு. ஓகேங்க, இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எந்திரிச்சு மேலே அந்த ரூமில் போய் இருக்கிறத உடச்சிருவோம் நம்ம ஃபஸ்ட்டு. உடடா இதா, அவ்வளோதான், அழகாக உடச்சாச்சு. இப்போ இது 2த்தையும், ஐயோ இது வேறு தள்ளிக்கிட்டு இருக்கே. இங்கே என்ன இருக்குது? ஏங்க ஸ்பெஷல் கீ கிடச்சிருச்சுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் மேலே வேறு அந்த ஸ்பைடர் வேறு இருக்கும், அந்த ஸ்பைடரை போட்டு தள்ளிடுவோம் நம்ம. ஷார்ட் கன்னை மட்டும் உருவாக்கிட்டு. ஏங்க இந்த கிளவி வேறு பொக்கவாயி வேறு வந்துக்கிட்டு நம்மளை போட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. பேராண்டி, அடுத்த வாட்டி வீட்டுக்கு வரும்போது இந்த கிளவியை பற்றி எதனா ஒரு 4 கவிதை எழுதிட்டு வா பேராண்டி. அட கிளவி, நாளைக்கு வீட்டுக்கு வரும்போது பாய்சன் எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டுன்னு சொன்னால் கூட நான் ஒத்துப்பேன். உனக்காக கவிதை வேறு எழுதிட்டு வரணுமா? என்ன ஒரு கன்றாவியான காட்சி. ஓகேங்க, கன்றாவியான காட்சி இல்லை, கன்றாவியான கேள்வி. அதாவது கேள்வி கூட இல்லைங்க, என் காதெல்லாம் அந்த கருமத்தை கேட்குறேன் கிளவி சொல்கிறத. ஓகேங்க, இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். இருங்க, இந்த ஹேமரை இப்படி போடுவோம். கிளவி வந்து இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ அப்படியே கிளவி டிஸ்ட்ராக்ட் ஆனதுமே இப்படி போயிடுவோங்க நம்ம. ஓகேங்க இருங்க, இப்போ மேலே ஒரு ரூம் இருக்கும், அதுலேயும் உடச்சிட்டு போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இங்கே தாங்க வந்தாச்சு. என்னங்க இந்த இடம் ஆல்ரெடி உடஞ்சி கிடக்கு? ஏங்க எனக்கு தெரிஞ்சு நான் அதை உள்ளே போட்டேன்ல, ஒருவேளை கிளவி அப்புறமா வந்து உடச்சிட்டு போயிருக்கு போலுங்க. கட்டிங் பிளேடு ஏன்டா இப்போ தெரியுங்க? ஓகே, இப்போ நம்ம கட்டிங் பிளேடு தேவையில்ல. இப்போ இந்த ரூமுக்கு அந்த சைடு வேறு போகணும். அதை வந்து இப்போ இருங்க, இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டு போவோம். போடுறா, ப்ளேஸ் பண்ணுறா. அவ்வளோதாங்க, கரெக்டாக போட்டாச்சு.
ஏங்க என்னங்க கிளவி மேலே வருது? ஐயோயோ இருங்க, இப்போ திரும்பவும் கிளவி அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதாங்க, இது அப்படி தள்ளி விட்டோம்னா கிளவி அங்கே போயிடும். இருங்க ஃபஸ்ட்டு கிளவி இங்கே வந்துட்டு போட்டோம். வருதா வருதா? இருங்க அந்த பெயிண்டையும் தூக்கி இப்படி அடிப்போம். பேராண்டி அந்த பெயிண்டிங் மட்டும் தூக்கி போட்றாத. அது உங்க தாத்தா ஆசாசியா அவரோட கலை வண்ணத்தெல்லாம் இறக்கி வரைஞ்சாரு. அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, இவங்க பெரிய பாடகர். ஆனால் இவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, அவர் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. போங்கடா டேய், அவர் பெரிய இவர் மொட்டை மண்டையன். இதில் வேறு அந்த மொட்டை மண்டையன் வந்துக்கிட்ட நம்மளாண்ட கிராணி சாப்டர் 2ல் ஓவராக பேசுகிறாங்க. ஓகேங்க, அவங்க கிடக்குற மொட்டை மண்டையன். இப்போ நம்ம கீழே இப்படி போயிடுவோம். இருங்க முதல்ல அந்த கிளவி வந்து இப்படி வரட்டும். ஓகே வருதா வருதா வருதா? அவ்வளோதாங்க வந்துருச்சுங்க. ஓகேங்க, மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு போயிட்டு அந்த மொட்டை மண்டியாக இருக்கான்ல அவனையும் வந்து நம்ம போயிட்டு பயங்கரமாக கதற விட்டுருவோம். ஓகே இருங்க, கிளவி வருதா? இருங்க மேலே பார்த்தா தெரியும். ஓகே இந்த கட்டிங் பிளேடு, இது கட்டிங் பிளேடாது. ஓகே வேறு எதுவும் நினச்சேன். இங்கே எதுனா இருக்கா? இங்கே ஏண்டா எந்த பாக்ஸ்லேயுமே ஒன்றுமே இல்லையாடா? ஓகே இங்கே ஏங்க புக்கு இருக்குங்க. இருங்க அந்த புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மண்டையில் நல்லா பின்னாடி பால் மாதிரி ஒன்று ஏதோ வச்சு கட்டியிருக்கோம். அந்த ஒட்டுமுடி கிளவியை போய் ஓப்பன். ஐயோ கிளவி வேறு வருது. இந்த கிளவியை போடலான்னு பார்த்தா அந்த கிளவி வருது. ஓகேங்க இருங்க, அந்த மண்டையில் ஒட்டுமுடி வச்சுக்கிட்டு இருக்கோம்ல ஒரு கிளவி, அந்த கிளவியே முதல்ல சொட்டை தான். ஆனால் அந்த அம்மா வந்து பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்களாம். அதனால் மண்டையில் ஒட்டுமுடியை வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தோருக்கு பாருங்க. ஏங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கிளவியும் குளிக்காது போலங்க. கருமம் அந்த ரூமுக்குள்ளே வந்தாலே ஒரே கப்பு வாடை. ஓகே இப்போ கீழே அந்த ரிமோட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரூமை ஓப்பன் பண்ணிவிடுவோம் நம்ம. ஓகே வருதா? இந்த கிளவி வருதா? இந்த கிளவி இது பேர் சொட்டை கிளவி, அது பேர் ஒட்டுமுடி கிளவி. ஓகேங்களா, இந்த கிளவியை நினச்சாதாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. யார் இந்த ஒட்டுமுடி கிளவியை? அது வேறு கீழே அந்த சிலந்தி மாதிரி ஓன்னு கத்தி நம்மளை வெறுப்பேற்றும். ஏண்டா காரு பேட்ரிலாம் எதுக்கடா தெரியுங்க? எனக்கு வேறு எதனா டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் தந்தால் இப்பயே கூட தப்பிச்சு போயிடுவேன். ஐயோ கிளவி இந்தா வாங்கிக்கோ பெப்பர் ஸ்ப்ரே. குளிர்ச்சியாக இருக்கா? அட கிளவி அது பெப்பர் ஸ்ப்ரே கிளவி, அதை அடித்தா உனக்கு குளிர்ச்சியாக இருக்கா? ஏங்க என்னங்க இந்த கிளவி ஏதோ வித்தியாசமாக சொல்லிக்கிட்டு கிடக்குது. சரி இந்த கிளவி ஏங்க இது பாருங்க இப்படி தவழ்ந்து இது வேறு இங்கே வந்துக்கிட்டு கிடக்குது. ஏய் சீக்கிரமாக செத்துப்போ, அந்த கீயை ட்ராப் பண்ணி ஸ்பைடர் கீயை. இது என்ன நினச்சாலும் இதனால் வெளியே போக முடியாது இந்த நொண்டி காலம்மாவால். இருங்க இது இப்படியே அவ்வளோதாங்க ட்ராப் பண்ணிச்சுங்க. இது எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ கீழே வேறு திறந்து வேறு பயமாக இருக்குங்க. லைட்டாக ஜர்க்கு வேறு விடுது. அதை நினச்சா கீழே போவோமா? போயிடுவோம். ஐயோ ஏங்க கிளவி பாருங்க ட்ராப் வச்சுக்கிட்டு பயங்கரமாக செட்டிங்காக நிற்கிதாங்க. இருங்க நம்ம இப்படி இந்த சைடு ஏங்க இந்த கிளவி மறைஞ்சிருச்சுங்க. கீழே வந்திருக்கோம் நிற்கிதா? இருங்க அப்படியே நம்ம சைலண்ட்டாக கீழே போயிடுவோம். ட்ராப்பு செட் பண்ணியிருக்காங்களாம். ட்ராப்பு எலி பிடிக்கிற மிஷின் எடுத்துகிட்டு வந்து எனக்கு வச்சா நான் தப்பிச்சு மாட்டிடுவேனா? ஓகேங்க இப்போ அப்படியே கீழே போயிட்டு இந்த இடத்த ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே போயிடுவோம். அவ்வளோதான் வந்தாச்சு. ஓகேங்க இங்கே தாங்க கொஞ்சம் டேஞ்சரு காத்திருக்கு. அந்த கிளவி வேறு புஸ்குன்னு ஓடிட்டு வரும் சிலந்தி பூச்சி மாதிரி. ஓகே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். என்னது உன் தங்கச்சியா? அட ஒட்டுமுடி கிளவி அது உன் தங்கச்சியா? என்ன கருமமோ. இருங்க இங்கே இந்த கிளவி வருதா இல்லையான்னு பார்ப்போம். புஸ்குன்னு குறுக்கால ஓடுதுங்க. இது வேற லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கிளவியை சும்மா சொல்லக்கூடாதுங்க, இது கொஞ்சம் டேஞ்சர் தான். நம்ம மேலே இருக்கே அதுதான் வந்து ஏதோ ஒரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம இப்படி போனால் அப்படி போவோம். ஆனால் இந்த கிளவி இருக்குது பாருங்க, இது ரொம்ப டேஞ்சருங்க. எங்க லிஃப்ட் அங்கே தாங்க ஓடுறா ஸ்ட்ரீட்டாக ஓடுறா. இப்போ மட்டும் அந்த கிளவி வந்துடவே கூடாது. முறை கதவு முறா எப்பாடா. ஏங்க இங்கே வர்றதுக்கே இங்கே எவ்வளோ டேஞ்சராக இருக்குது பாருங்க. ஓகேங்க கீழே போவோம். நம்ம அங்கே பார்த்த நம்பர் வந்து இங்கே தாங்க இப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ண போகுது. ஏங்க என்னடா இது தெரியாமல் நான் கதவை திறக்கிறதுக்கு பதில் பட்டன் அழுத்தி விட்டேன். ஓகே இருங்க இந்த இடத்துல போயிட்டு நம்ம அந்த கரெக்டாக மேலே பார்த்தோம்ல நம்பரு, அந்த நம்பர் தான் இங்கே யூஸ் ஆகும். இங்கே 1ன்னு இருக்குல்ல, இந்த பாக்ஸ் தான் எனக்கு ஓப்பன் பண்ணோம். ஏன்னா அந்த பாக்ஸில் 2 நம்பர் பாக்ஸில் வந்து இது இருக்குது, பாம் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டமால்னு வெடிச்சிடும். ஓகே இருங்க அப்படியே கீழே போவோம். சைலண்ட்டாக யாருக்குமே தெரியாமல் போவோம். அம்மா எங்க கிளவி இருக்குங்க.
அட கிளவி, நீ வேறு என்ன வெறுப்பேற்றுறியா? நல்லா புள்ள பூச்சி மாதிரி குட்டியோண்டு இருந்துக்கிட்டு இந்த அம்மா வேறு நம்மளை வந்து வெறுப்பேற்றுறாங்க, நம்மளை பயம்புறுத்துறாங்களாம் இவங்க. அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்து மூக்கிலே அடிப்பேன், ஓடிடு. ஓகே ஏங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க, நம்ம சீவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு இடத்துக்கு வந்துட்டோம். இருங்க, நம்ம அந்த கிளவிக்கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஓடிடுவோம். ஓடுறா, இங்கே மட்டும் மாட்டினோம் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயோம்மா, இங்கே தாங்க இருக்குது. ஏங்க பிடிச்சிருச்சு, போச்சு. ஏங்க ஏங்க தின்றுச்சுங்க நம்மளை. அட தீனி பண்டாருமே, ஒரு மனுஷனை பிடிச்சி திங்கவா கிளவி செய்வ? அண்ணா கருமமோ போங்க, நம்மளை பிடிச்சி தின்றுச்சு இந்த கிளவி. என்ன பண்ணுறது? ஏங்க இங்கே பாருங்க, அப்போ நம்ம ஸ்க்ரீனில் ரத்தக்கரெலாம் வந்துருச்சு கைஸ், நம்ம ஸ்க்ரீனில் ரத்தக்கரெலாம் வந்துருச்சுங்க. அட கிளவி, எல்லாமே உன்னால தான், அப்படியே ஓடி போயிரு. இதில் வேறு ரத்தக்கரையை தொடச்சி விட்றாங்களாம். இரு கிளவி, இந்த 2 பேருக்கும் சொல்கிறேன் நான், இந்த வீட்டை விட்டு நான் எப்படி தப்பிக்கிறேன்றதை மட்டும் பாரு. என்னையவா பகைச்சிக்கிட்டீங்க? 7 லட்சத்தை வின் பண்ணிச்சு. ஐயோ வாய் வேற வளருதே பயத்தில். 7 லட்சத்தை வின் பண்ணுறேன், உங்கள் மூக்கில் அந்த துப்பாக்கி எடுத்து ஒரே சூடாக சுடுறேன். அட கிராணி கிளவி, முடிஞ்சால் இப்போ என்னை போட்டு தள்ளி பார்க்கலாம். இந்த ட்ரை தான் கடைசி ட்ரை. முடிஞ்சால் இப்போ நீ என்னை போட்டு மட்டும் தள்ளிடு, இல்லைனா இந்த வீட்டை விட்டு நான் தப்பிச்சு போயிட்டு நீ சொன்ன அந்த 7 லட்சத்தை நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டு இந்த இது என்னது, இது மாஸ்டர் கீ, பேட்லாக்கி, அவ்வளோதாங்க. பேட்லாக்கி 1 எடுத்துட்டா போதும், நம்ம வேலையும் முடிஞ்சுது. நம்ம மொயினாக, ஐயோ வாய் வேறு வளருது, மெயினுக்கு வேறு மொயின்னு சொல்கிறேன். மெயினாக அந்த வாட்டர் மெலன் இருக்குல்ல, கீழே அந்த ஸ்பைடர் கிளவி ரூம் உள்ளே போயிட்டு அந்த வாட்டர் மெலனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது உள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். இதுனது ஃப்ரெஞ்சா, இதை எடுத்து இப்படி போட்டுருவோம், இது தேவையில்லை இப்போ நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டு அந்த வாட்டர் மெலன் தாங்க நம்மளுக்கு மெயின். அந்த வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். அட தீனி பண்டாரம் கிளவி, ஒன்று எண்ணெயை திங்கிற, இல்லைனா வாட்டர் மெலனை போய் திங்கிற, எதனா ஒன்றுத்த சாப்பிடு, நான் ஒத்துக்கிறேன். நீ ஒரு மான்ஸ்டரு, நீ மனுஷங்களை சாப்பிடுவதான் தப்புன்னு சொல்லலை. அப்படி இல்லைனா ஒன்று மனுஷங்களை சாப்பிடு, இல்லைனா வாட்டர் மெலனை சாப்பிடு. 2 பேர்த்துமே கேட்டேன்னா அவ்வளோதான், உனக்கு உன் மூக்கில் துப்பாக்கி எடுத்து சொன்ன மாதிரியே சுட்டுருவேன். ஓகேங்க, நம்ம வாட்டர் மெலனை எடுத்தாச்சு. இந்த இடத்த விட்டு அப்படியே சைலண்ட்டாக போயிடுவோம். சீக்கிரம் போடா. எப்பா ஏங்க சொட்டை வேறு இங்கே தாங்க இருக்குது, இங்கே தான் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்குது போல். அம்மாவும் வச்சு, அம்மான்றேன் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து பயங்கரமாக பிளான் போடுறாங்க என்னை போட்டு தள்ளுறதுக்கு. ஓகேங்க, இப்போ நம்ம சைலண்ட்டாக இந்த காராண்டே உட்காருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கார்லேயே எஸ்கேப் பண்ணுறேன். இருங்க, இது உள்ள எதனா இருக்கா? கன் பார்ட் இருக்குங்க, அந்த கன் பார்ட் இங்கே இருக்கட்டும், நம்ம வந்து எடுத்துப்போம். கடைசியாக இந்த வீட்டு விட்டு போகையில் இந்த கிளவி மூக்கில் சுடாமல் நான் போக மாட்டேன்டா. ஓகே, இதை அப்படியே ஓப்பன் பண்ணி விடுவோம். கிளவி இந்த சவுண்டை கேட்டு கீழே வரும். ஓகே இருங்க, இதை எடுத்து எதுக்கும் இங்கே வச்சுருவோம். இப்போ கிளவி இந்த சவுண்டை கேட்டு கீழே வரப்போது, நம்ம கிளவி டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு மேலே போகிறோம். ஏங்க கிளவி வர மாதிரியே தெரியலங்க, நம்ம போயிட்டு ஏங்க வந்துருச்சுங்க, சவுண்டை கேட்டு வந்துருச்சுங்க. எப்பா இந்த பாட்டி உன்னை அசாசி அடுத்த வாரம் உன்னை சர்க்கஸ்க்கு கூட்டிட்டு போட்டா. என்னது சர்க்கஸுக்கு கூட்டிகிட்டு போறியா? அட கிளவி, உன்னை வச்சே பயங்கரமாக நாங்கள் சர்க்கஸ் பண்ணி சம்பாதிக்கலாம். உன் மண்டையை பார்த்தே எல்லோரும் கைத்தடி காசு போடுவாங்க. இதில் நீ என்ன சர்க்கஸ்? ஏங்க இது ட்ராப்பு செட் பண்ணி வச்சுருக்குதுங்க, போச்சு. ஐயோயோ ஏங்க இங்கே பாருங்க, பயங்கரமாக டெக்னிக்லாம் போட்டிருக்கு அந்த கிளவி. எப்பா பயங்கரமாக டெக்னாலஜியாக யோசிக்குதுங்க, ட்ராப்லாம் வச்சுருக்காங்க. ஐயோயோ இதுதான் 5th டே. நான் வேறு இந்த கிளவிக்கிட்ட பெருமையாக வாயிலாம் விட்டேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் முடிச்சிடுறாங்க. இருங்க, அவ்வளோதான். இந்த வாட்டர் மெலனில் மட்டும் எப்படின்னா எதுனா ஒரு வேண்டிய பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும். பேட்லாக்கி மட்டும் இதுலேருந்து எதுனா போதுங்க, நல்லாயிருக்கும்.
இருங்க, அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் வாட்டர் மெலன் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவோங்க. அந்த வீட்டு பக்கமே வர வேணாம். இருங்க, அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து ரெடியாக இருப்பான். கிளவி மூஞ்சி அடிச்சு விட்டு போயிடுவோம். அவ்வளோதான், வாங்க கிளவி. ஏங்க இப்போ வாட்டர் மெலன் எடுப்போம். இருங்க, டெய்லி எர்றா சீக்கிரம், கை வேற உதறுது எனக்கு. ஓடுறா சீக்கிரம் ஓடி. இந்த வாட்டர் மெலன்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, எதுக்கும் இது உள்ள எதனா இருக்கான்னு பார்த்துருவோம். ஓகேங்க, சீக்கிரம் போடாடி. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. இது மேலே வாட்டர் மெலன்லாம் இருக்குன்னு பார்த்துட வேண்டியதாங்க. கடவுளே, பேட்லாக்கி மட்டும் இருந்துரு. பேட்லாக்கி என்னதுயா? ஏங்க பேட்லாக்கி போடுங்க, வேற லெவலு, சூப்பரு. ஐயோ கிளவி வேற வருது. பேட்லாக்கி எடுத்துட்டேன். கிளவி எங்கே பாரு, பேட்லாக்கி சொன்ன மாதிரி எடுத்துட்டேனா? முத்தலு மூக்காவா? கிளவி கீழே தானே வருவா, இங்கே தானே வருவா. வா வா வா, இந்தா வாங்கிக்கோ, மூஞ்சிலே வாங்கிக்கோ, இந்தா மூக்கிலே வாங்கிக்கோ, மூக்கிலே போட்டு சுடு. அவ்வளோதாங்க பேட்லாக்கி. ஓ அவ்வளோதாங்க. இனிமேல் சாவி மட்டும்தான். டிடி ஓப்பா. ஐயோமா ஏங்க என்னதுங்க இது? போச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. 7 லட்சத்தை இழந்துட்டேன். 7 லட்சத்தை இழந்துட்டேன். 7 லட்சத்தை இழந்துட்டேன். டேய், தாத்தா வாங்கின காரியவடா தொட்ட. எங்க தாத்தா எனக்கு gift பண்ணதுடா. அந்த காரியவா தொட்ட. அந்த கார்ல தான்டா உனக்கு சாவு. இந்தாடா. ஐயோ கைஸ், ஒன்று